guys, welcome to my குருசாமி சேனல். இன்னைக்கான சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எக் மசாலா செய்ய போகிறோம். ஸோ எக் மசாலாவை ஈஸியாக செய்யலாம், பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முதல்ல கடாயை சூடாக்கிக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கைஸ் தப்பாக சொல்லிட்டு ஸோ ஒரு குழி கரண்டி ஊற்றணும். ஸோ நம்ம அப்படியே அளந்தே போடுவோம். ஓகே, கரெக்டாக போட்டாச்சு. ஸோ அப்புறமா வந்து சாப் பண்ண வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். மேலே வச்சு போடுங்க, கை சுற்றும். ஸோ அதுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய்ஸ் வெள்ளைப்பூடு போடணும். அப்புறம் தக்காளி, சாப்டு தக்காளி போட்டு இது ஒரு மிக்ஸ் பண்ணுங்க. காய்ஸ் அப்படியே கொஞ்சம் நல்லா மலங்க வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் உப்பு நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு மிக்சிங்னா தின்னுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் சப்ஸ்கிரைப் அடிச்சிருக்கோங்க. ஸோ நான் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அப்புறமா முக்கியமான ஆள் வராது, கரம் மசாலா அப்புறம் போட்டுக்கலாம். முதல்ல மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் செய்கிறத பொறுத்து இருக்கு. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறமா மிளகாப்பொடி, கைஸ் நல்லா காரசாரமாக அந்த டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை மசாலா. அப்புறம் முக்கியமான கரம் மசாலா. ஸோ கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகே கைஸ், நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே வெந்துட்டு இருக்கும் போது அழகா வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் கொஞ்சமாக போடுங்க கைஸ். ஓகே, கொஞ்சமாக போட்டாச்சு. ஹை கைஸ், அவுச்ச முட்டை எடுத்தாச்சு. ஸோ ஒரு கட்டிங் போட்டுடலாம். கைஸ் அப்படியே முட்டையை நல்லா அப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி அழகாக போட்டுருணும். அப்படியே ஒரு கிண்டு தான். கைஸ் நல்லா அப்படியே கிண்டணும். நம்ம அப்பப்போ பிச்சு விட்ருவோம் பெரிய பீஸ் வந்து. ஸோ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. ஸோ உங்களுக்காக முட்டை மசாலா ரெடி. உங்களுக்காக சுட செஞ்சுருக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் நீங்கள். ஓகே கைஸ், பாய். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.